ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சாக்கல் பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கல் கஸ்டம் அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட். பேரண்ட்டும் கஸ்டம் ஆப்ஜெக்ட், சைல்டும் கஸ்டம் ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டுமே கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருந்தால் அந்த ரெண்டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதி ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் எப்படி பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கில் எழுதுறது, பேரண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட், சைல்டு வந்து கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருந்தால் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்துட்டீங்க. சிமிலர் டு தட் வித் சின்ன ஒரு வித்தியாசங்கள் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சப்கொரி தான் எப்பவுமே இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் சைல்டுலேருந்து ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேருந்து வரவா இருந்தால் நமக்கு இந்த சாக்கல் பார்த்தா நமக்கு தெரியும், ரைட்? பேரண்ட் வந்து அக்கௌண்ட், சைல்டு வந்து டிபார்ட்மெண்ட். சைல்டுங்கிறது எப்படி இருந்தது? கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருந்தது. அப்போ சப்கொரியில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? சைல்டு ரெக்கார்டை வந்து சப்கொரியில், சைல்டு ஆப்ஜெக்டை சப்கொரியில் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரண்ட் வந்து டிபார்ட்மெண்ட், அதுவும் கஸ்டம் ஆப்ஜெக்ட். சைல்டுங்கிறது என்னது? அதுவும் எம்ப்ளாயி, தட் இஸ் ஆல்சோ ஏ கஸ்டம் ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டுமே கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது எப்படி நம்ம இதை ஃபெச் பண்ணி வர்றது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து நேம் ஃபீல்டு வேணும். ஸோ நான் செலக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சப்கொரி. சப்கொரி வந்துட்டாலே அது சைல்டு ஆப்ஜெக்ட் தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். சைல்டு ஆப்ஜெக்டில் பாருங்கள், முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சைல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து நேம்ங்கிற ஃபீல்டு, ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், ரெண்டு ஃபீல்டு நான் எடுக்கிறேன். பட் சைல்டு ஆப்ஜெக்டோட பேரை பாருங்கள், என்ன கொடுத்துருக்கேன்? எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் ஆர். ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட் இஸ் ஏ கஸ்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் சப்கொரியில் கண்டிப்பாக வி வில் பி யூஸிங் அண்டர்ஸ்கோர் ஆர். அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஆனால் இந்த எம்ப்ளாயியோட நேம் பாருங்கள், டபுள் இ இருக்கு. ஆனால் இங்கே எப்படி இருக்கு? சிங்கிள் இ இருக்கு. இது எதனால்? பிகாஸ் இதை கிரியேட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப் ஃபீல்டையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதில் பை மிஸ்டேக் யூசர் என்ன பண்ணிட்டாரு? ரெண்டு இ போடுறதுக்கு பதில் ஒரு இ போட்டு கிரியேட் பண்ணிட்டார். அப்போ நம்ம எப்பவுமே ரொம்ப பிளைண்டாக நேமிங் கன்வென்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ் டபுள் இஎஸ் தான் அப்படின்னு போக முடியாது. சான்சஸ் ஆர் தேர் சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம் வேறு மாதிரி கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே நீங்கள் அதை டபுள் செக் பண்ணிக்கணும். நம்ம குயிக்காக ஆர்க்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவோம். ஆர்க்குள்ளே ஜம்ப் பண்ணிவிட்டு லெட்ஸ் சி தீஸ் திங்ஸ் இன் ஏ பெட்டர் வே. ஓகே. ஸோ எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது, கஸ்டம் ஆப்ஜெக்ட், அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் எம்ப்ளாயி இருக்குது, எம்ப்ளாயி வந்து சைல்டு ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரெண்டு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. விஜித்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கார், அசோக்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கார். ஸோ பேரண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட், சைல்டு வந்து எம்ப்ளாயீஸ். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. நான் என்னோட ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிட்டு சைல்டு ஆப்ஜெக்ட் எது? எம்ப்ளாயி. எம்ப்ளாயி தான் என்னோட சைல்டு ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஏபிஐ நேம் பார்த்தீங்கன்னா, ஏபிஐ நேம் எப்படி தான் இருக்குது உங்களுக்கு? எம்ப்ளாயி டபுள் இ அண்டர்ஸ்கோர் சி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்னோட ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் போகிறேன். ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எது? டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு, ரைட்? ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு எது? இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீல்டு. யூ கேன் ஃபைண்ட் தேர் இட்ஸ் எ மாஸ்டர் டீட்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் தான் சைல்டு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஓப்பன் பண்ணி சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் வந்து பாருங்கள், இங்கே ஆக்சுவலி நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கணும்? எம்ப்ளாயீஸ் டபுள் இஎஸ் இருந்திருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அதனால் என்ன இருக்குது? ஒரே ஒரு இ தான் இருக்குது. அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் சாக்கிள் யூஸ் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நம்ம எழுத முடியாது. வி நீட் டு செக் வாட் இஸ் த சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம். ஓகேங்களா? இதுதான் சினாரியோ. இப்போ இது எப்படி அபெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அபெக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண அதே கிளாஸே எடுத்துக்குவோம். இந்த கிளாஸை எடுத்துகிட்டு இங்கே எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொரியை நம்ம வந்து கொரி எடிட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன ஃபீல்டு வேணும்? நேம் ஃபீல்டு வேணும். எங்கேருந்து? டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து, தட் இஸ் த பேரண்ட். அதுக்கப்புறமா சப்கொரி, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், தட் இஸ் சைல்டு ஆப்ஜெக்ட். சைல்டு ஆப்ஜெக்டில் எனக்கு நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அது வேணும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபீல்டு அதில் வச்சுருக்கோம், தட் இஸ் எ கஸ்டம் ஃபீல்டு, அதுவும் எனக்கு வேணும். ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் அண்டர்ஸ்கோர் சி. ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வேணும்? எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் ஆர்.
ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணுறதுனால _ ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன் சப்கொரிக்குள்ளாடி. சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் சிங்கிள் இ இருந்ததுனால இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் சிங்கிள் இ போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறமா ஃப்ரம் பேரண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஆல்சோ ஏ கஸ்டம் ஆப்ஜெக்ட். பட் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்போ யூஸ் பண்ணலை, சப்கொரிக்கு உள்ளாடி யூஸ் பண்ணல, அதனால இதில் ப்ளூரல் கிடையாது. டிபார்ட்மெண்ட் _ சி. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கொரி கரெக்டு தான். எஸ், கொரி கரெக்டு. கொரியோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 2 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் எஸ், இன்னொரு எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் நோ. ஸோ நம்ம கொரி கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கொரியை எடுத்து வச்சுக்குவோம். இந்த கொரியை யூஸ் பண்ணி நம்ம அபெக்ஸில் ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் get டிபார்ட்மெண்ட் வித் எம்ப்ளாயீஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம சாக்கர் எழுத போகிறோம். ரைட், நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸில் ட்ரை பண்ண அதே சிண்டாக்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த கொரியை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது என்ன பண்ண போகுது, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் எம்ப்ளாயீஸை கொண்டு வர போகுது. பேரண்ட் ஆப்ஜெக்ட் என்ன, டிபார்ட்மெண்ட். அப்போ இதோட ரிசல்ட்டும் எப்படி தான் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ரைட், ஸோ பேரண்ட் ஆப்ஜெக்டோட நேம் தான் இங்கே கொடுத்துக்கணும், டிபார்ட்மெண்ட் _ சி. இங்கே எதுவும் _ ஆர்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்குவோம். இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு பேர். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் வியூ பாயிண்ட் அவுட்டு வெளியே போகுது. அதனால் இது மல்டிபிள் லைன்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணி ஸோ ஃபார் இந்த லைனில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கலாம். சேவிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் சேவிங் கம்ப்ளீட் ஆகலை. ஒன்ஸ் சேவிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வில் பி சீயிங் தட் ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சேவ் ஆகிடுச்சு, எந்த எரருமே இல்லை ஸோ ஃபார். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் என்ன பண்ணோம், ஒரு லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ரைட், அதே தான் ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன். எதை ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே என்ன ரெக்கார்ட் தான், டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு தான். ஸோ அதுக்கு ஒரு பேர் ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துக்குவோம். இந்த ஃபார் லூப் ரெடி. இந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபார் லூப்புக்குள்ளாடி சிம்பிளாக ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டோட நேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் டிபக் டிபார்ட்மெண்ட்டோட பேர், ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் கோலன் ஒரு ப்ளஸ் வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு எப்படி எடுத்துக்கோம், வேரியபிள் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் டாட் நேம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட், அதனால _ சி தேவையில்லை கொடுத்துட்டோம். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன எடுக்கணும், சைல்டு எடுக்கணும். சைல்டு வந்து யார், எம்ப்ளாயீஸ். ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஐம் கோயிங் டு ட்ரா ஹியர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு. இந்த டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்கும், நேம் ஃபீல்டு இருக்க போகுது. ரெண்டாவது காலத்தில் என்ன இருக்க போகுது, ஒரு லிஸ்ட் இருக்க போகுது. லிஸ்ட் ஆஃப், இது எப்படி இருக்கும், லிஸ்ட் ஆஃப் என்னவா இருக்கும், லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும், லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போது சைல்டு ரெக்கார்ட்ஸை ட்ராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும். ரைட், லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடையாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஹியர். இது லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ரைட், இட் இஸ் கோயிங் டு பி லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ரைட், கஸ்டம் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட் வில் பி எம்ப்ளாயீஸ். ரைட், இட் வில் பி எம்ப்ளாயீஸ். ரைட், எம்ப்ளாயி. ஓகே ஃபைன். இதை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது, அடுத்த ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம் அடுத்தாப்பில். ஸோ உள்ளே வந்துக்கிறோம், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறோம். ஃபார் இதில் என்ன பண்ண போகிறோம், ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். எதை ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட். ரைட், ஸோ ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுக்க போகிறோம். லிஸ்ட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ரைட், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயீஸ் _ ஆர். இதுக்குள்ளே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டும் என்ன ரெக்கார்டு, எம்ப்ளாயி ஆப்ஜெக்டோட ரெக்கார்டு. ஸோ எம்ப்ளாயி _ அடுத்த கன்ஃபியூஷன், ஆர் போடணுமா சி போடணுமா, சி தான் போடணும். ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை எடுத்தாச்சு. லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் ரிலேஷன்ஷிப் கிடையாது, லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொன்றும் ஒரு ரெக்கார்ட். அப்போது ஆக்சுவல் ஆப்ஜெக்டோட நேம் என்னவோ அதுதான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட் எம்ப்ளாயி. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இனி இதுக்குள்ளே போய் என்ன பண்ண வேண்டியதான், பிரிண்ட் பண்ண வேண்டியதான். எதை பிரிண்ட் பண்ண வேண்டியதான், எம்ப்ளாயீஸோட நேமையும் எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் நேமுக்கு பதில் எம்ப்ளாயி நேம்னு கொடுத்துக்கிறோம்.
ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம்? ரெக்கார்ட் எம்ப்ளாயி, ரைட்? ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து எம்ப்ளாயி நேமை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து எதை பிரிண்ட் பண்ணிக்கலாம்? எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மேலே ஃபீல்டில் இருக்குது. அந்த ஃபீல்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால டைப்பிங் மிஸ்டேக் என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? எம்ப்ளாயி நேமையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. சைல்டு ரெக்கார்டு எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. சேவ் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ரைட்? இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? கெட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இது ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ P2CSC ஸ்டாண்டர்ட் இதுதான் நமக்கு வந்து கிளாஸோட நேம். அதில் இருந்துட்டு கெட் டிபார்ட்மெண்ட் வித் எம்ப்ளாயீஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம சாக்கல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு டீபக் லாக் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த டீபக் லாகில் we will be seeing the list of department along with employees நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட் ஆகட்டும். ஸோ லுக்ஸ் லைக் லிட்டில் பிட் ஸ்லோ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதிட்டோம். ரிலேஷன்ஷிப் சாக்கல் எழுதிட்டு டிபார்ட்மெண்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அகெயின் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைல்டை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஸோ சைல்டை ட்ராவர்ஸ் பண்ணும்போது இங்கே ரிலேஷன்ஷிப் சாக்கல் என்ன பேர் கொடுத்தோமோ அதே பேர் தான் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் ரெக்கார்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது __ C கொடுக்கணும். கஸ்டம் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால இது __ R கொடுக்கக்கூடாது. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயி நேமை பிரிண்ட் பண்ணுறோம், ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மெத்தடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கிளாஸோட நேம் என்ன? கிளாஸோட நேம் P2C ஸ்டாண்டர்ட். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கு? ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கனால டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட ஃபங்க்ஷன் நேமையே டைரெக்டாக நம்ம கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெத்தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ லெட் மீ ட்ரை டு காப்பி திஸ். கரெக்டாக நேம் கொடுத்துருக்கோமா இல்லை மிஸ்டேக் இருக்கா? எம்ப்ளாயீஸ். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். ஓகே, யா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நமக்கு டீபக் லாக் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லாகில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அலாங் வித் எம்ப்ளாயீஸ். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் எம்ப்ளாயி இருந்திருக்காங்க, ரைட்? ப்ராடக்ட்டுக்கு மட்டும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஸ்டேட்டஸையும் நம்மளால் வியூ பண்ண முடியுது. இப்போ இதில் உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா எம்ப்ளாயீஸையும் எடுக்க வேணாம், ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கல்லே நம்ம சப்கொரியில் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வயர் இந்த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், ரைட்? ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் __ C. இந்த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் எனக்கு எப்படி இருக்கணும்? எஸ்ன்னு இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் வேணும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் நோன் இருந்தால் அந்த எம்ப்ளாயி வேண்டாம். நம்மக்கிட்ட 2 ரெக்கார்ட் இருந்தது. ஒன்று வந்து விஜித்துன்னு இருந்தது, ஒன்று வந்து அசோக்குன்னு இருந்தது. அசோக்குக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருந்தது, விஜித்துக்கு நோன் இருந்தது, ரைட்? நம்ம இப்போது விஜித்தோட ரெக்கார்ட் வேணாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெக்கார்டில் பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட் கீழே ஒரே ஒரு ரெக்கார்ட் அசோக் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் அவருக்கு மட்டும்தான் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? எஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக 2 கஸ்டம் ஆப்ஜெக்ட் இடையில பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் சாக்கல் கொரி எழுதிட்டு பேரண்ட் அண்ட் சைல்டோட ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், சப்கொரி யூஸ் பண்ணும்போது சைல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு சைல்டு ரிலேஷன்ஷிப் நேமில் போய் செக் பண்ணி அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். கூட __ சேர்த்துக்கணும். இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணும்போது __ C தான் சைல்டு ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் __ C தான் நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சாக்கல் பற்றி கஸ்டம் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். You can practice your own scenarios to get more ideas. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages
to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.